பார்லர் பொண்ணா? அப்போ இவ யாரு? மேம். ஓ சரி சரி சரி, இப்ப புரிஞ்சிடுச்சு. கல்யாண வீடாச்சே, அதான் யாருக்கும் தெரியாம ரகசியமா மறைஞ்சு வந்து இங்க இருந்து திருடிட்டு போலான்னு பாக்குறியா? நீ இந்நேரம் கண்டிப்பா ஏதாவது இங்க இருந்து திருடி இருப்பியே. முதல்ல நீ இங்க உட்கார், எங்கேயும் போயிடாத. இவள பாத்துக்கங்க, எங்கேயும் போயிடாதீங்க. செக்யூரிட்டி செக்யூரிட்டி, சீக்கிரமா இந்த பொண்ணை செக் பண்ணுங்க. இவ கண்டிப்பா ஏதாவது திருடி வச்சிருப்பா. சீக்கிரம் பாருங்க, கவனமா செக் பண்ணுங்க, எல்லாத்தையும் ஒழுங்கா பாருங்க. பாக்குறேன் மேடம். நானும் திருடி இல்ல, நான் எதையும் திருடல. எங்க ஜாப் இருக்குன்னு சொன்னாங்க, அதோட இந்த அட்ரஸ் தான் கொடுத்தாங்க. அதனால மேடம் இவங்க பேக்குக்குள்ள எதுவும் இல்ல. அதுக்கு வாய்ப்பே இல்லையே. இது பெரிய கல்யாண வீடுன்னு சொன்னாங்க. எங்க ஹெல்ப்பர் ஜாபுக்கு ஆள் வேணும்னு கேட்டாங்க, அதான் நான் வந்தேன். இவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. சார் எனக்கு இந்த ஜாப் நிச்சயம் வேணும் சார், ப்ளீஸ் சார். அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, நீ முதல்ல வெளியில வா. கிளம்பு கிளம்பு, சீக்கிரம் கூட்டு போங்க. போமா. ஓ, அவ மேல ஒரு கண்ணு இருக்கட்டும். சார் ஐம் சோ சாரி சார், இனிமே இப்படி நடக்காது சார். ப்ளீஸ் எனக்கு வேலை கொடுங்க சார், இந்த வேலை எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். சார் ப்ளீஸ் சார். சரி, இவங்கள வேலைக்கு வச்சுக்கோ. எக்ஸ்ட்ரா 1-2 ஆளை வச்சினா ஒண்ணு கெட்டு போகாது. எல்லாம் கெட்டு போயிடும். இவ ஏதாவது வேலையில சொதப்புனான்னு வச்சுக்கோங்க, நான் ரிஷப் கிட்ட சொல்லி சம்பளத்தை கட் பண்ணிடுவேன். வந்துட்டான். ஐயோ பாம்பு. அம்மா நீங்க என்ன செய்றீங்க இங்க? இப்பதான் இந்த விக்கல் வேற வரணுமா? உங்க வீட்ல இருந்து நான் எதையும் திருடல. நான் போறேன், வீட்டுக்கு போறேன். எங்க வீட்டுக்கு போறேன்? போ, வீட்டுக்குள்ள போ. ஏன்? ஏன்னா யாரையும் வேலையை விட்டு அனுப்புறது என் விருப்பம் இல்ல. யூ கெட் இட்? உண்மையா? ஆமா, உள்ள போங்க. வந்துருங்க. ஐயோ நாகினி. யாரும் பயப்படாதீங்க, டோன்ட் வரி, நான் பாத்துக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க செக்யூரிட்டி இன்சார்ஜ் தானே? இவ்ளோ பாம்பு இப்ப இங்க எப்படி வந்துச்சு? இதெல்லாம் இப்பவே இந்த நிமிஷமே கிளியர் பண்ணுங்க. ஐ அம் சாரி மேடம், உங்க ஃபார்ம் ஹவுஸ் ஃபாரஸ்ட் ஏரியால இருக்கு. இருட்ட ஆரம்பிச்சதும் உள்ள வந்திருக்கு. இந்த பாம்புங்களுக்கு விஷம் இல்ல. நீங்க எல்லாரும் பதட்டப்படாம இருங்க, நான் பாத்துக்கிறேன். எனக்கு என் வேலை திரும்ப கிடைச்சிருச்சு. ரிஷப், சொல்லுங்கம்மா. நீ எங்க போயிருந்த? நான் இங்க தான். டைம் ஆயிடுச்சு, சம்பிரதாயங்கள்லாம் ஸ்டார்ட் பண்ணணும். வா. ஓகே. ஓஹோ, நிச்சயம் முடிஞ்சிருச்சு. 2 பேரும் ஜோடிகள் ஆயிட்டாங்க. ஹேய் ஊர்வசி, இந்த வீட்டுக்குள்ள எவ்வளவு பணம் வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியுமா? யாருக்கும் தெரியாது ராச்செல்லாம். இந்த வீட்டுக்குள்ள நான் 8 கோடி ரூபாய் மறைச்சு வச்சிருக்கேன். இதை விட நல்ல இடம் வேற எங்கேயும் இருக்காது. டிஃபென்ஸ் ஆபீசரோட வீடு. இங்க செக்யூரிட்டி பலமா இருக்கு. நான் நம்ம நாட்டையே வித்துட்டேன்னு யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. எஸ், இந்த நாட்டை நான் வித்துட்டேன். ஓ, நீங்க எவ்வளவு வேலை பாக்குறீங்க, எவ்வளவு உழைக்கிறீங்க, டயர்டா இருப்பீங்கல்ல. என்ன விஷயம் ஊர்வசி, இன்னைக்கு ரொம்ப பயங்கரமா தெரியற. நீ கல்யாண பொண்ணோட அம்மான்னா யாராவது நம்புவாங்களா? ஒரு பயலும் நம்ப மாட்டான். என்ன நீயே கல்யாண பொண்ணு மாதிரிதான் இருக்க. My husband darling, ரொம்ப டயர்டா இருக்கீங்கல்ல, கால் அழுத்து விடவா? ஓஹோ, என்னாச்சு? ஒன்னும் இல்ல. வலிக்குதா?
உண்மையான கால் இல்லைல்ல, அதனால வலிக்குது. டோன்ட் வரி மை ஸ்வீட் ஹஸ்பண்ட். நீங்க தினம் தினம் அனுபவிக்கிற இந்த வலிய நான் இன்னைக்கு நிரந்தரமா தீர்த்து வைக்க போறேன். ஏய், என்ன பண்ற? கலட்டுனேங்க. என்னாச்சு? ஏய், என்னடி பண்ற? ஓ ஸ்வீட்டி, என் அன்பு புருஷா, பொண்டாட்டி பணிவிட செய்யணும்ல, சேவை செய்யணும்ல, செய்ய விடுங்களேன். காலை அழுத்தி விட்டுட்டேன், கழுத்தையும் அழுத்தி விடவா? இந்த ஊர்வசிக்கு இப்ப என்னாச்சு? எதுக்கு இப்படி பேசுறா? இதெல்லாம் ரொம்ப டூ மச். இவர்தான் உங்களோட ஃபியான்சியா? இப்படி உங்களை டார்ச்சர் பண்றாரு? எதையாவது டிசைட் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல நீங்க நல்லா யோசிங்க. யூ ஆர் சச் a sweet girl. You deserved a good guy. இதை விடுங்க, இந்தாங்க. ஐயோ, மந்திரி ஐயா, இவர் இறந்துட்டார். இவருக்கு மேல அப்படி என்னதான் மீட்டிங்னு தெரியல, இன்னும் கீழே வரல. ஊர்வசி, மஞ்சள் சடங்கு ஆரம்பிச்சாகணும். ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இன்னும் லேட் பண்ணோம்னா கெஸ்ட் எல்லாம் நம்மள தப்பா எடுத்துப்பாங்க. ஆனா சீம் அவர் இன்னும் கீழே வரலையே. நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல, அவர் ஏதாவது இம்பார்ட்டன்டான வேலையில இருப்பாரு. ஃபங்க்ஷன் இருக்குன்னு அவருக்கு தெரியாதா? எப்படி வந்துருவாரு? நீ வா, ஆரம்பிக்கலாம். நில்லு. இந்த மஞ்சளை என்கிட்ட கொடு. பத்திரமா நானே எடுத்துட்டு போறேன். இந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு ஏன் வந்திருக்கா? இவளோட உண்மையான நோக்கம் தான் என்ன? ரிஷப், உங்க அண்ணன் தம்பிகளுக்கு என்ன பிரச்சனை? ரெண்டு பேரும் அந்த பொண்ணையே ஏன் பாத்துக்கிட்டே இருக்கீங்க? ரீமா, நான் அந்த பொண்ணை நோட் பண்ணிட்டு இருக்கேன், வேற எதுவும் கிடையாது. எல்லாரும் வாங்க, மஞ்சள் சடங்கு ஆரம்பிக்கலாம். இந்த செல்ஃபி எடுத்ததெல்லாம் போதும், டைம் ஆயிட்டு இருக்கு. வாங்க. வாங்கப்பா. ஐயோ, மந்திரியா, மந்திரியா!
மந்திரி ஐயா மாதவா அது அது வந்து கொலை கொலை மந்திரி ஐயா கொலை. என்ன இது அபசகுணமா? இந்த பையன் யாரு? மேடம் இவரு நான் கல்யாணம் பண்ணிக்க போறவரு. உன்னாலேயே இங்க பிரச்சனை தான். இப்ப இவன் வேற இங்க வந்திருக்கானா? இங்க எதுக்கு வந்திருக்கான்? அது மேடம், ஐ அம் சாரி மேடம். மாதவா உனக்கு என்ன ஆச்சு? எப்படி அடிபட்டது? அது என்ன? முதல்ல நீங்க 2 பேரும் இந்த வீட்டை விட்டு வெளியில போங்க. சீமா ஐ சே கெட் அவுட். சீமா ஒரு நிமிஷம் ப்ளீஸ், கொஞ்சம் இரு. என்னாச்சு முதல்ல சொல்லுப்பா. வெளியில நீ என்னத்தை பார்த்த? அது வெளியே என்னன்னு சொல்லு. மந்திரி ஐயா. என்ன? மினிஸ்ட்ரி ஐயா. அந்த பொண்ணு. எந்த பொண்ணு? கொன்னுட்டா. மினிஸ்டர் ஐயா கொன்னுட்டா. என்னது?